பூஜை அறையில் கல் உப்பை வைக்கலாமா? கல் உப்பு பரிகாரம் என்றால் என்ன? அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க முடியாவிட்டால் அதற்கான எளிய கல் உப்பு பரிகாரம் என்ன தெரியுமா? கல் உப்பு ஒரு சிறந்த கிருமிநாசினி. கல் உப்பு வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகளை நீக்கி வீட்டிற்குள் நேர்மறை சக்திகளை கொண்டுவரும் மகாலட்சுமியின் அம்சம். பால் கடலை கடையும் போது மகாலட்சுமி அவதரித்தார். உப்பு அவள் அவதரித்த கடலில் காணப்படுவதால் கல் உப்பு அனைத்து செல்வங்களின் செல்வமாக கருதப்படுகிறது. கல் உப்பை எப்போதும் மண்பாண்டம் அல்லது பீங்கான் பாத்திரத்தில் வைக்க வேண்டும். வலது பக்கத்தில் எப்போதும் உப்பு ஜாடி இருக்க வேண்டும். உப்பை உயரமாக வைக்கக்கூடாது, ஆனால் அடையும் அளவுக்கு அருகில் வைக்க வேண்டும். இது மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் உப்பு ஜாடியில் அழுக்கு படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அழுக்கு இல்லாத கைகளால் மட்டுமே உப்பை எடுக்க வேண்டும். உப்பு ஜாடியை மாலை 6 மணிக்கு மேல் கழுவக்கூடாது. வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் உப்பு ஜாடியை கழுவலாம். சிவப்பு துணியில் கல் உப்பு. வீட்டில் சுற்றித் திரியும் தீய சக்தி மற்றும் எதிர்மறை சக்திகளை போக்க வீட்டை துடைக்கும்போது தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல் உப்பை சேர்ப்பது நல்லது. நீங்கள் கல் உப்பை ஒரு சிவப்பு துணியில் கட்டி முடிச்சு போல கட்டி வாசலில் தொங்கவிடலாம். இது தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கும். அதேபோல் நீங்கள் ஒரு புதிய தட்டில் கல் உப்பை பரப்பி அதன் மீது ஒரு சிறிய பச்சை கற்பூரத்தை வைக்கலாம். நீங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி பூஜை அறையில் வைக்கலாம். இது செல்வத்தை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. அல்லது ஒரு சிறிய மண் பானையில் கல் உப்பை நிரப்பி உப்பின் நடுவில் ஒரு சிறிய துண்டு வசம்பு வைக்கலாம். வருமான தடைகள். கல் உப்பு விளக்கை ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் தீரும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் கல் உப்பு விளக்கேற்றினால் வியாபாரத்திலும் வருமானத்திலும் உள்ள தடைகள் 48 நாட்களுக்குள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இதேபோல் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பு, எலுமிச்சை மற்றும் 4 காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை வைக்க வேண்டும். மேலும் இந்த பாத்திரத்தை 4 மூலைகளிலும் பிரதான கதவின் உள்ளேயும் வைக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை இந்த உப்பு மற்றும் மிளகாயை மாற்றி புதியவற்றை வைக்கும்போது அனைத்து வகையான தீய மற்றும் தீய சக்திகளும் நீங்கும். கல் உப்பு, மஞ்சள், குங்குமம். இதேபோல் அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால், தடையாக இருந்தால் கல் உப்பு பரிகாரமும் உதவுகிறது. இது காலை 10 மணிக்கு முன் அல்லது மாலை 6 மணிக்கு பிறகு செய்யப்பட வேண்டும். அதாவது பூஜை அறையில் உள்ள ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் ஒரு புதிய கல் உப்பை வாங்கி அதை நிரப்ப வேண்டும். அதன் மீது சிறிது மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் தூவ வேண்டும். கல் உப்பு நிரப்பப்பட்ட இந்த கிண்ணத்தை பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு அருகில் வைத்து 2 மணி நேரம் கழித்து அதை வெளியே எடுத்து பீரோவில் உள்ள நகை இடத்தில் வைக்க வேண்டும். கல் உப்பு, மஞ்சள், குங்குமம் அனைத்தும் மகாலட்சுமியின் அம்சங்கள். இதை செய்யும்போது பக்தர்கள் உங்கள் வேண்டுகோளை மனதாரச் சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் அடகு வைத்த நகை விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும்.